Good morning students. Standard 9, Unit 4, Exercise 4.6, Question number 5. Draw an equilateral triangle of side 6.5 cm and locate its incenter. Also draw the incircle. Okay, so இதுக்கு முன்னாடி நாம பார்த்த 4 problems வந்து circumcircle எப்படி வரையறதுன்றதை பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம பார்க்க போற அடுத்த 4 problems வந்து incenter எப்படி வரையறது. அதாவது circumcircleனா ட்ரையாங்கிளை சுற்றி வெளியில் நம்ம ட்ரையாங்கிள் வரையும். ஓகேவா, இதுதான் வந்து சர்க்கம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்சர்க்கிள். அப்படின்னா ட்ரையாங்கிளுக்கு உள்ளே எப்படி சர்க்கிள் வரைகிறது அப்படிங்கிறத நம்ம இன்சர்க்கிளில் பார்ப்போம். இப்போது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரையாங்கிள் வரைவோம் இல்லையா, அந்த ட்ரையாங்கிள் வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா 3 சைட்ஸோட மெஷர்மெண்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஒரு சைடு 6.5 சென்டிமீட்டர்னா அதர் 2 சைட்ஸுமே 6.5 சென்டிமீட்டர் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ எப்படி இன்சென்டர் எப்படி வரைகிறது அண்ட் தென் இன் சர்க்கிள் எப்படி வரைகிறதுன்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ கிவனில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எழுதிக்கிறோம். சைடு ஈக்குவல் டு 6.5 சென்டிமீட்டர். இப்போ ரஃப் டயக்ராம் வரைவோம் இல்லையா. ஸோ ரஃப் டயக்ராமில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கணும். ஏன்னா ட்ரையாங்கிள்குள்ளே தான் இப்போ சர்க்கிள் வரப்போகுது. இப்போ ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு அந்த ட்ரையாங்கிள்குள்ளே ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். சும்மா ரஃப்பாகவே நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இந்த ட்ரையாங்கிளுக்கு எந்த நேமுமே கொடுக்கல. ஸோ நாமவே கொடுத்துக்கலாம். ஏபிசி ட்ரையாங்கிள்னு இருக்குது. இதில் வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு சர்க்கிள் வரப்போகுது. ஓகே, இதுதான் இன்சென்டர். இன்சென்டரை நம்ம ஐன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஒவ்வொரு சைடுமே 6.5 சென்டிமீட்டர் இருக்க போகுது. ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். ஸோ அந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்குள்ளே வந்து ஒரு இன்சர்க்கிள் வரப்போகுது. அந்த இன்சென்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அண்ட் தென் இன்சென்டரை யூஸ் பண்ணி என்ன வரைய போகிறோம், இன்சர்க்கிள் வரைய போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அடுத்து வந்து ஃபேர் டயக்ராம். ஃபேர் டயக்ராமுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கணும். ஸோ ட்ரையாங்கிளுக்கான 3 சைட்ஸ் நமக்கு தெரியும், 6.5 சென்டிமீட்டர்ன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேஸ் வரைஞ்சிக்கலாம் 6.5 சென்டிமீட்டரில். ஓகே, $6.5 சென்டிமீட்டர் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். ஏபின்னு நம்ம நேம் கொடுத்துருக்கோம் ரஃப் டயக்ராமில். ஸோ ஏபி 6.5 சென்டிமீட்டர். இப்போ காம்பஸ்லேருந்து நம்ம காம்பஸில் 6.5 சென்டிமீட்டர் எடுத்துக்க போகிறோம். காம்பஸில் 0 டிகிரியில் ஒரு நீடில் வச்சுருக்கேன். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா 6.5 கொண்டு வரேன். ஷார்ப்லி 6.5 இருக்கு. இப்போ ஒரு ஆர்க் கட் பண்ணலாம். ஏல வச்சு 6.5 சென்டிமீட்டர் ஒரு ஆர்க்கு, அதே போல் பியில் வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ண போகிறோம். ஏன்னா 3 சைட்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்க போகுது. ஸோ 6.5 அண்ட் தென் பியில் வச்சும் ஒரு ஆர்க் கட் பண்ண போகிறோம். ஏன்னா இதுவும் 6.5 சென்டிமீட்டர் தான் இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த 2 ஆர்க்ஸும் வந்து எங்கே கட் பண்ணிக்குதோ அந்த பாயிண்ட் தான் வந்து நமக்கு சி பாயிண்ட்டு. இப்போ ஏசி அண்ட் பிசியை ஜாயின் பண்ண போகிறோம். ஏசி அண்ட் பிசி. ஓகே, ஸோ இதுதான் வந்து ட்ரையாங்கிள் ஏபிசி வரைஞ்சிட்டோம். இதோட 3 சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்குது. திஸ் இஸ் த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். இப்போ நம்ம இன்சென்டர் எப்படி வரைகிறது அப்படின்னா, நம்ம எப்படி சர்க்கிளுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரைஞ்சோமோ அதே போல் தான் இன்சென்டருக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆங்கிள் பைசெக்டர் வரையணும். எனி 2 ஆங்கிள்ஸ் நாம் சூஸ் பண்ணிக்கணும். அது ஏவாக இருக்கலாம், இல்லை பியாக இருக்கலாம், இல்லை சியாக இருக்கலாம். நான் சூஸ் பண்ண போகிறது ஏ அண்ட் பி. ஸோ இந்த 2 வெர்டெக்ஸஸ், எனி 2 வெர்டெக்ஸஸ் எடுத்துக்கோங்க. அந்த வெர்டெக்ஸஸோட ஆங்கிளை பைசெக்ட் பண்ண போகிறோம். அந்த ஆங்கிள் பைசெக்டர்ஸ், இதோட ஆங்கிள் பைசெக்டர்ஸும் இதோட ஆங்கிள் பைசெக்டரும் எங்கே கிராஸ் பண்ணிக்குதோ அதுதான் இன்சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம காம்பஸில் தோராயமாக 2 சென்டிமீட்டர்ஸ் இல்லை மோர் தென் 2 நம்ம வந்து இங்கே என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அதே தான் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே தோராயமாக நான் எடுத்துட்டேன். இல்லைனா நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் மெஷர் பண்ணி 2 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். ஓகே, இல்லை 2.5 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். ஸோ என்ன எடுத்தாலுமே அது ஸ்டாண்டர்டாக வச்சுக்கணும். ஓகே, ஆர்க்ஸ் கட் பண்ணும்போது இப்போ நான் 2.5 சென்டிமீட்டர் எடுத்துட்டேன். ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஒவ்வொரு ஆர்க்குக்கும். இப்போ பி வெர்டெக்ஸஸை நான் ஈக்குவலாக பிரிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க், அகெயின் இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க்கு, இங்கேருந்து ஒரு ஆர்க்கு.
ஓகேவா? ஸோ இப்போது இங்கே ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதை ஜாயின் பண்ணி பியும் அந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுதான் ஆங்கிள் பைசெக்டர். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம ஆங்கிள் பைசெக்டர்ஸ் வரைஞ்சிருப்போம் இன்சென்டர் வரைகிறதுக்காக, சாரி ஆர்த்தோ சென்டர் வரைகிறதுக்காக நம்ம ஆங்கிள் பைசெக்டர்ஸ் வரைஞ்சிருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ ஆங்கிள் பைசெக்டர் பி வரைஞ்சிட்டோமா? இப்போது ஏவோட வெர்டிசஸை நம்ம ஆங்கிள் பைசெக்டர்ஸ் வரைய போகிறோம் ஏவோடது. இப்போ நான் இங்கே ஒரு ஆர்க் போடுறேன், அதே ஏல வச்சு இந்த இன்னொரு சைடோட ஆர்க் கட் பண்ணுறேன். இப்போது அந்த ஆர்க் மேலே வச்சுட்டு another 2 arcs மேக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே ஜாயின் ஆகலைன்னா இங்கே மறுபடியும் இங்கே வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு பாயிண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ ஏவையும் அந்த பாயிண்ட்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பைசெக்டர்ஸ் ஆங்கிள் பைசெக்டர் லைன் வரைஞ்சிச்சு. இந்த பைசெக்டர்ஸ் ரெண்டும் எங்கே டச் பண்ணிக்குதோ அதுதான் வந்து இன்சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்சென்டருக்கோட நேம் வந்து ஐ அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். இப்போ இன் ரேடியஸ் நமக்கு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அப்போ தான் நம்மளால சர்க்கிள் போட முடியும். ஓகே, ஸோ இன் ரேடியஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அதே தோராயமாக நம்ம காம்பஸில் எடுத்துக்கணும். இந்த இன்சென்டரில் வச்சு அதோட ஆப்போசிட் சைடில் 2 ஆர்க்ஸ் கட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த 2 ஆர்க்ஸ்லேருந்து another 2 ஆர்க்ஸ் மேக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். ஓகே, ஐலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகுது இல்லையா? இங்கேருந்து ஐலேருந்து இந்த ஏபி சைடை வந்து இங்கே கட் பண்ணுது பாருங்கள். இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம இன் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன் ரேடியஸ் தான் நம்ம அதை யூஸ் பண்ணி தான் நம்ம உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா 1.8 கிடைக்குது. ஸோ 1.8 சென்டிமீட்டர் தான் இன் ரேடியஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ இன் சர்க்கிள் போட போகிறோம். ஓகே, நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா கரெக்டாக 1.8 இந்த கரெக்டாக இங்கே பாயிண்டில் வச்சுக்கோங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 சைட்ஸும் அதை கரெக்டாக டச் பண்ணும். டச் பண்ணி உங்களுக்கு இன் சர்க்கிள் வரைய போகிறோம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நம்ம இந்த டி பாயிண்ட்னு சொல்லுவோம். இங்கே இருக்க பாயிண்ட்டுக்கு பேர் வந்து டி. ஓகே, இந்த ஐடி தான் வந்து இன் ரேடியஸ். இந்த இன் ரேடியஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சர்க்கிள் போட போகிறோம். ஓகே, போடலாமா? இங்கே பாருங்கள், அது கரெக்டாக உங்களுக்கு அந்த 3 சைட்ஸையும் வந்து டச் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள் வரும். 3 சைட்ஸையும் டச் பண்ணிவிட்டு அந்த இன் சர்க்கிள் வரும். இதுக்கு பேர் தான் இன் சர்க்கிள். ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ வந்துருச்சிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ 3 சைட்ஸும் 6.5 சென்டிமீட்டர் வச்சு நம்ம ஒரு ட்ரையாங்கிள் போட்டோம். ட்ரையாங்கிளுக்கு அப்புறம் எனி 2 வெர்டிசஸ் எடுத்துக்கணும். அது ஏபியாக இருக்கலாம், இல்லை ஏசி, இல்லை பிசி, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு உங்களோட விஷ் தான். ஓகே, ஸோ ஏதாச்சும் 2 வெர்டிசஸ் எடுத்துக்கோங்க. அந்த வெர்டிசஸோட ஆங்கிளை பைசெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆங்கிள் பைசெக்டர் வரையணும். ஸோ ஆங்கிள் பைசெக்டர் எப்படி வரையுதுன்னு தெரியும். ஸோ நீங்கள் காம்பஸில் அப்ராக்சிமேட்லி 2 சென்டிமீட்டர் ஆர் 2.5 சென்டிமீட்டர் எடுத்து 2 ஆர்க்ஸ் கட் பண்ணணும். பியில் வச்சு 2 ஆர்க்ஸு, அகெயின் இந்த ஆர்க் மேலே வச்சு அகெயின் 2 ஆர்க்ஸ் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த பாயிண்ட்டையும் பியும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுதான் ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் பி. இதே போல் சிமிலர்லி நீங்கள் ஏவோட ஆங்கிள் பைசெக்டர்ஸ் வரைய போகிறீங்க. அதே 2.5 சென்டிமீட்டர் அப்ராக்சிமேட்லி நீங்கள் காம்பஸில் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 ஆங்கிள் பைசெக்டர்ஸும் எங்கே நீங்கள் கிராஸ் பண்ணிக்குதோ அதுக்கு பேர் தான் இன்சென்டர் ஐன்னு சொல்லணும். ஸோ எப்பவுமே இன்சென்டரை ஐன்னு தான் டினோட் பண்ணணும். இப்போ நம்ம ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா என்ன பண்ணணும்னா இங்கேருந்து ஒரு என்ன வரையணும், ஸ்ட்ரெயிட் லைன் வரைய போகிறோம். ஸோ அதுக்கு ஐலேருந்து தோராயமாக மெஷர்மெண்ட் எடுத்து என்ன பண்ணணும், இந்த சைடு இதோட சைடை வந்து நம்ம ஆர்க் கட் பண்ணுறோம். அங்கேருந்து மறுபடியும் another 2 ஆர்க்ஸ் கட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ அந்த லைன் வந்து இந்த சைடில் வந்து எங்கே மீட் பண்ணதோ அதுக்கு பேர் தான் டின்ற பாயிண்ட். அதுதான் ஐடி இன் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எப்பவுமே சர்க்கிளுக்கு வந்து ரேடியஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் இன் ரேடியஸ். இந்த இன் ரேடியஸ் தான் உங்களுக்கு எல்லா சைடுமே வந்து ஈக்குவலாக இருக்கும்.
ஓகே, ஐடினாலும் சரி, இங்கேயும் இல்லை இந்த ஐலேருந்து இந்த பாயிண்ட்டில் நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். எல்லா சைடுமே ரேடியஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். 1.8 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், காம்பஸ் வச்சு ஐடி இன் ரேடியஸ் வச்சு நம்ம ஐயில் நீட்டில் வச்சு சர்க்கிள் போட்டிங்கன்னா கரெக்டாக அந்த 3 சைட்ஸுமே டச் பண்ணி வர மாதிரி ஒரு இன் சர்க்கிள் கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ இன் ரேடியஸ் ID equal to 1.8 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இன் ரேடியஸை நம்ம எடுத்து எழுதிட்டோம். ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா, நீங்கள் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, சிம்பிள் 4 ஸ்டெப்ஸ் தான் இதில் இருக்குது. ஸ்டெப் 1, ட்ரா த ட்ரையாங்கிள் ஏபிசி. நான் இங்கே ஏபிசின்னு எடுத்துருக்கிறதால நீங்கள் ஏபிசி யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் PQR இருந்துச்சுன்னா நீங்கள் PQR யூஸ் பண்ணணும். என்ன ட்ரையாங்கிள் நேமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே மாற்றிக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி மெஷர்மெண்ட்ஸும் நம்ம மாற்றிக்கணும். நம்ம என்ன மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணமோ அதே இப்போ சைடு 6.5 சென்டிமீட்டர்னு எழுதிக்கணும். ஓகே, ட்ரா த ட்ரையாங்கிள் ஏபிசி வித் த சைடு ட்ரா த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஏபிசி சைடு வித் 6.5 சென்டிமீட்டர்னு எழுதிக்கணும். ஸ்டெப் 2, construct the angle bisectors of any two angles. நானும் இங்கே ஏபி தான் எடுத்தேன். ஸோ இவங்களும் இங்கே ஏபி தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஏபி யூஸ் பண்ணி ஒரு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆங்கிள் பைசெக்டர்ஸ் வரைகிறோம். லெட் தம் டு மீட் அட் ஐ. ஏன்னா அந்த ஐ தான் வந்து இன்சென்டர்னு சொல்லுவோம். தட் ஐ இஸ் த இன்சென்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகே, ட்ரா த பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் ஐ டு எனி ஒன் ஆஃப் த சைட். எந்த சைடில் வேணால் இந்த லைன் நான் வரைஞ்சேன் இல்லையா, இது வந்து நீங்கள் இந்த சைடுக்கும் வரலாம், இல்லை இந்த சைடுக்கும் வரலாம். எந்த சைடுக்கு வேணால் நீங்கள் பெர்பெண்டிகுலர் லைன் வரையலாம். அந்த பெர்பெண்டிகுலர் லைன் வந்து அந்த சைடில் எங்கே மீட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டுக்கு வந்து டி அப்படின்னு சொல்கிறாங்க. டு மீட் அட் டி. ஸ்டெப் 3, வித் ஐ as center and ID as radius. இங்கே வந்து ஐன்றது சென்டராகவும் ஐடின்றது லென்த் வந்து ரேடியஸாகவும் இருக்கும். ட்ரா த சர்க்கிள் வரைகிறதுக்கு. ஏன்னா சர்க்கிள் வரைகிறதுக்கு நமக்கு எப்போவுமே ரேடியஸ் தேவை. ரேடியஸ் இருந்தால் தான் நம்மளால் சர்க்கிள் வரைய முடியும். அதுக்காக தான் நம்ம இந்த லைன் போட்டு இந்த ரேடியஸ் ஐடி ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். த சர்க்கிள் டச்சஸ் ஆல் தி சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் இன்டர்னலி. இந்த சர்க்கிள் வந்து கரெக்டாக உங்களுக்கு இன்டர்னலி வந்து 3 சைட்ஸுமே கரெக்டாக டச் பண்ணி வரும். அதுக்கு பேர் தான் இன் ரேடியஸ் இன் சர்க்கிள்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் ஸ்டெப் 4, மெஷர் இன் ரேடியஸ். இன் ரேடியஸை வந்து மெஷர் பண்ணி நம்ம ஃபைனலி இன் ரேடியஸோட மெஷர்மெண்ட்டை கொடுக்கணும். இந்த 4 ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனில் வரும். ஸோ இதையே பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வரையக்கூடிய ஜாமெண்ட்ரிக்கு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.